I think after long time we gathered here in our Muttamil Peravai Hall. நாம் முத்தமிழ் பேரவை இந்த இந்த வளாகத்திலே நாம் வெகு நாட்கள் கழித்து வருவதாக உணர்கிறேன். Amen. So it was a great singing. Appreciate the singing team. Every time we just the singing team is of course new people are adding and they are giving their best, coming for practice. I really want to appreciate them. நாம் பாடற் குழுவை நாம் பாராட்ட வேண்டும். புது புது மக்களாக வருகிறார்கள். எல்லோருமே இடர்பட்டு நிறைய காரியங்கள் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. நாம் பாராட்ட வேண்டும். And we were in the celebration. Of course we had Christmas party celebration, night prayer, carnival. Of course last week we had a family group leaders retreat Tamil Nadu. We met in Trichy. So we had a lot of events and lot of get together meetings. So it was so inspiring to see a great start. நாம் கடந்த நாட்களில் பார்க்கும்பொழுது பல கொண்டாட்டங்கள் தொடர்ந்து இருந்தது. கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இருந்தது, நியூ இயர் ஆராதனை இருந்தது, அதற்கு பிறகாக கார்னிவல் இருந்தது. திருச்சியிலே பார்க்கும்பொழுது தலைவர்களுக்கான குடும்ப சபை தலைவர்களுக்கான ஒரு ரெட்ரீட் அந்த கூட்டம் இருந்தது. நிறைய போதனைகள் நிறைய காரியங்கள் இருந்தது, தொடர்ந்து இருந்தது. And the year, the theme for the year is build together. இன்று இந்த வருடத்துக்கான தலைப்பு நாம் சேர்ந்து கட்டுவோம். Yeah, so I hope we all reading Exodus, we have everyday devotion. Appreciate in every group disciples faithfully posting the devotions, and I really want to appreciate them. நாம் தொடர்ந்து நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். யாத்ராகமம் இந்த புத்தகத்தை பற்றி நாம் ஆழ்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு குழுவிலையும் இதை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த தொகுப்புகளை அனுப்பி கொண்டிருக்காங்க. நிச்சயம் நாம் அனைவரும் அவரை பாராட்ட வேண்டும். And also want to let you know that we have a uncle, Vincent uncle passed away 31st that means early morning of 1st Jan 1st from Gemini Ministry. He was with us last year. Today he is not there and his family members are there. He gone to be with the Lord and continue to reach out and pray for the family. அது மாத்திரமல்ல, சபைக்கு தெரிவிக்க காரியம் என்னவென்றால் அங்கிள் வின்சென்ட் அங்கிள் 1ஆம் தேதி அதிகாலையிலே அவர் மரணத்தை ஏற்றார். அவர் நம்மளோடு கடந்த வருடம் இதே இடத்தில் நம்மளோடு இருந்தார். நாம் அவருக்காக ஜெபிப்போம், அந்த குடும்பத்தை நாம் சந்திப்போம், ஆறுதல் செலுத்துவோம். Amen. And appreciate brothers sisters who reached out during the grieving time, and I appreciate the disciples reaching out to the family was there as a great support. நிச்சயமாக அந்த சகோதர சகோதரிகள் அவர்கள் அந்த சோகமாக இருந்த நேரங்களிலே சென்று அவர்களோடு சென்று பகிர்ந்து கொண்ட அந்த சகோதர சொல் நிச்சயம் நாம் பாராட்ட வேண்டும். Amen. So let's of course this month we'll be focusing on the book of Exodus. நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் நாம் யாத்ராகமம் புத்தகத்தை நாம் நோக்கி இருக்கிறோம். So I hope you're reading your devotion, reading your Bible, Exodus every day. நான் நம்புகிறேன் நீங்கள் அனுதினமும் யாத்ராகமம் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற புத்தகத்தை வேதாகமம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று. They just want to give you glimpse of questions for us to get some answers. அதிலே சில கேள்விகள் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். அதிலிருந்து உங்களிடத்தில் நான் பதிலையும் பெற விரும்புகிறேன். Okay. Ready? Not this one. Quiz. Ready. Okay. Thanks, Julie. Ready, yeah? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். Only 7 questions. Right? Okay? You write down the answer. You don't have to repeat. Okay? Tell. நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. Okay? You are able to read the question? Who found baby Moses in the river? மோசேயை நதியில் யார் கண்டுபிடித்தார்? எழுதிட்டீங்களா எல்லாரும் ஆன்சர்? Okay. Let's see the answer. யாரெல்லாம் கரெக்டா எழுதிருந்தீங்க? Great. Okay. 2. What was the name of Moses' brother and sister? மோசேனுடைய சகோதரர் சகோதரி யார்? ஆன்சர் பார்க்கலாமா? எழுதிட்டீங்களா?
ஓகே, ஆரன் அண்ட் மிரியம். எத்தனை பேர் கரெக்டா எழுதுனீங்க? பாதி. எங்க போச்சு மீதி? எந்த மீதி மிஸ் ஆச்சு? ஆரன் கரெக்டா எழுதிட்டீங்களா? மிரியம் கரெக்டா எழுதிட்டீங்க, ஆரன் கரெக்டா எழுதல. ஓகே, நோ ப்ராப்ளம். தேர்ட் ஒன். How many plagues did God send on Egypt? எத்தனை பேரிடர்களை, வாதைகளை தேவன் அனுப்பினார்? How many plagues? எழுதிட்டீங்களா? ஓகே, அது நம்பர்ஸ், அதனால ரொம்ப டைம் எடுத்துக்க வேணாம் நினைக்கிறேன். ஓகே, ஆன்சர் 10. இப்போ மர்சி கையில தட்டி கொண்டாடுறாங்க. ஆசம். 10. எத்தனை பேர் கரெக்டா எழுதுனது? வாவ், ஆல்மோஸ்ட் நிறைய பேர். நெக்ஸ்ட் ஒன். What sea did the Israelites cross to escape Egypt? எகிப்தை விட்டு தப்பி செல்வதற்கு எந்த கடலை அவங்க வந்து தாண்ட வேண்டியதா இருந்தது, கடக்க வேண்டியதா இருந்தது? ஓகே, திருவான்மியூரா? ஓகே, ரெடி? ஆன்சர் எழுதிட்டீங்களா? பார்க்கலாமா? ரெட் சி, செங்கடல். எத்தனை பேர் கரெக்டா எழுதணும்? ஆல்மோஸ்ட். எக்ஸலண்ட். நெக்ஸ்ட் ஒன். On which mountain did Moses receive the 10 commandments? எந்த மலையிலே மோசே வந்து 10 கட்டளைகளை பெற்றார்? இப்போ எதனா சொல்றீங்களா சன்னி? சென்ட் தாமஸ் மவுண்டன். ஓகே, ரெடி? எழுதிட்டீங்களா? Let's see the answer. Mount Sinai. சீனாய் மலை. ஓகே, how many years did the Israelites ate manna? இஸ்ரவேலர்கள் எத்தனை ஆண்டுகள் மன்னாவை புசித்தார்கள்? நம்பர்ஸ் குயிக்கா போயிடலாமா? ஆன்சர் 40 years. எக்ஸோடஸ் 1635 சொல்லியிருக்கு. அவங்க ஆனால் ஆக்சுவலாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஜேர்னியை, ஆனால் அப்போவே சொல்லப்பட்டிருக்கு. டன். நெக்ஸ்ட் ஒன். The last one. This is the 7th one, I think. What was 8th one? 7th one. What was inside the ark of the covenant? அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது? இந்த வாரம் தான் படிச்சோம்னு நினைக்கிறேன். நான் இந்த வாரம் படிச்ச வரைக்கும் தான் கொஸ்டின்ஸ் இது பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் ஆன்சர். The 10 commandments, Aaron's rod and manna. 10 கட்டளைகள், ஆரோனின் கோல், மன்னா. ஓகே, டன். எக்ஸலண்ட். யாரெல்லாம் இது கரெக்டா 7வது ஆன்சர் எழுதி நிற்கீங்க? பாதி. அது என்ன அங்கங்க பாதி ஆயிடுது? மீதி ஆரோனுடைய கோல் மிஸ் ஆயிடுச்சு. 10 commandments, மன்னா கரெக்டா எழுதிட்டீங்க. வண்டர்ஃபுல். So who got all 7 right? 7மே கரெக்டா எழுதுனது யார்? Richard, Preeti, Raja 3, Jennifer 4, Felix 4, 5, Manimegli sister and Blessy, and here I could see Mridula. Wonderful. Anybody else? Did I miss out anyone? Yes, they Selvi. Wonderful. Okay, Daniel, Karpagam sister. Karpagam Daniel. அவங்களுக்கும் பாராட்டுக்கள். Great job. Awesome. So keep reading Exodus. நிறைய விஷயம் கத்துக்க முடியும். It really inspires me, whenever I read the book of Exodus. நாம் தொடர்ந்து யாத்திராகமம் படிப்போம். அது நிச்சயமாக நமக்கு உற்சாகத்தை கொடுக்கிறதாக இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து படிப்போம். I just wanted to share something I learned from Exodus, and let us get into the book of Exodus. நாம் யாத்திராகமத்திலே நான் கற்றுக்கொண்ட ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் அதிலிருந்து பார்ப்போம். Exodus, seeing God in the journey. யாத்திராகமம் தேவனுடைய பயணத்திலே தேவனை காண்பது. Yes, seeing God in the journey. இந்த பயணத்திலே தேவனை பார்ப்பது. Throughout Exodus we could see how God working in people's life. How God performs miracles, how God was so loving God. We could see only the heart of God.
இங்கு யாத்திராகமத்திலே பார்க்கும்போது இந்த பயணத்திலே தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய இருதயத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. தேவன் அங்கு செய்த மகிமையான காரியங்களை அங்கு நாம் காணக்கூடியதாக The இருக்கிறது. first one is God cares. முதலாவது தேவன் அக்கறையாக இருக்கிறார். Let's read Exodus chapter 6 verses 5 to 8. நாம் யாத்திராகம புத்தகம் 6ஆம் அதிகாரம் வசனம் 5 8 வரை நாம் படிப்போம். எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய் அதை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். நான் கர்த்தர் என்று அவர்களுக்கு சொல் என்றார். ஆமென். Amen. God cares about Israelites. When they cried out in their distress, God wanted to look after their needs. இஸ்ரேல் மக்கள் அவர்கள் கூக்குரலிடும் பொழுது, தேவனிடத்தில் அழும் பொழுதும் அவர்களுடைய குரலுக்கு தேவன் செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். அவர்கள் மீது கொண்ட அந்த அக்கறை, அந்த அன்பானதை அவர் காண்பிக்கிறவராக இருக்கிறார். God cares about your burdens. தேவன் உங்களுடைய பாரங்களை குறித்து அக்கறையா இருக்கிறார். God cares about your bondage. உங்களுடைய அந்த கட்டுப்பட்டிருக்கிற கட்டுகளை குறித்து அவர் அக்கறையா இருக்கிறார். Burdens are those things that trouble us every day. ஒவ்வொரு நாளும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பாரம் தான் நமக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். Our worries, concerns, our problems in life. நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்மளுடைய கவலைகள். We all have burdens, right? நம்ம அனைவருக்குமே பாரம் இருக்கும் இல்லையா? But we need to understand that God cares those burdens. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் அந்த பாரத்தை குறித்து கவனமாக இருக்கிறார். Bondage, God cares about the bondage as well. அது மாத்திரம் கட்டுப்பட்டு இருக்கிற அந்த காரியம், அதை குறித்தும் தேவன் கவனமாக இருக்கிறார். Israelites were going through so much of burden in their life. இஸ்ரவேல் மக்கள் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய பாரங்களை சுமந்து கொண்டிருந்தார்கள். And also they were under the bondage, slavery of Egypt. அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த அடிமைத்தனம் என்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக அவர்கள் இருந்தார்கள். Bondage is those things that control us. அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த அடிமைத்தனம் என்றது அவர்களை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிறது. Whether it is people, sometimes people control us, sometimes substances, sin or even attitude controls us. நமக்கு சில நேரங்களே ஏதோ மக்கள் அடிமைத்தனத்தில் கொண்டிருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், இல்லை பதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் அவை நம்மை கட்டுக்குள்ளாக வைத்திருக்கிற காரியமாக இருக்கு. God cares about you and me. தேவன் உங்களையும் என்னையும் குறித்து அக்கறையா இருக்கிறார். The things that burdens us, the things that binds us, God really cares. நமக்கு பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களும் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிற காரியத்தை குறித்தும் தேவன் அக்கறையுள்ளவராய் இருக்கிறார். That's what 1 Peter 5:7 says. Cast all your anxiety on him because he cares for you. அதைதான் 1 பேதுரு 5:7 சொல்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்துவிடுங்கள். The word cares mean, he cares for you. He really understands you. It says that all our anxieties, our worries, he cares for you. இங்கு அக்கறை என்று வரும்போது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் எல்லா வழிகளையும் அவர் அறிந்து புரிந்து அதற்காக உதவக்கூடியவராய் இருப்பார். Cast means just throw, don't just keep it, just throw all your burdens, just leave all your burdens to God. அவர் சொல்ல, உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரங்கள், வலிகள், பிரச்சனை எல்லாவற்றையும் தேவனை நோக்கி நீங்க அனுப்பிவிடுங்கள் என்று. Once for all casting, just cast, just throw it. அவைகள் எல்லாமே துரத்து விடுங்கள், அப்பாலே தூக்கி போட்டு விடுங்கள் என்று சொல்கிறார். He cares for means, he's really want to take interested in our life. அவர் என் மீது அக்கறையா இருக்கிறார் என்றால் அதற்கு அர்த்தம் நம் மீது அவர் அன்போடு நேசத்தோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். That means constant, complete concern, unending concern and complete interest in us. அதுக்கு என்னதான் முடிவில்லாத அக்கறை நம் மீது கொண்டிருக்கிறார். நமக்கு இருக்கக்கூடிய காரியங்களை கண்ணோக்கி பார்த்து அதற்கான கிரியை செய்யக்கூடியவராக இருக்கிறார். And that's what Bible is calling us, because he cares for you. அதுதான் வேதாகமம் சொல்லுது, தேவன் நம் மீது அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்று. Our greatest problem is our sin.
நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால் நம்மளுடைய பாவங்கள் தான். We know that that problem is only solved in Jesus. நமக்கு தெரியும் இந்த பாவங்களானது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக மட்டுமே மாற்றி அமைக்கப்படும். Faith in Jesus Christ provides perfect eternal cleansing from our sin. இயேசு மீது வைக்கிற அந்த விசுவாசமானது நமக்கு நிரந்தரமாக நம்மை சுத்திகரிக்கப்படுது, நம்மை குணப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Sometimes we can be a slave to sin, but other things can also enslave us. சில நேரங்களில் நம்மளுடைய பாவங்கள் நம்மை அடிமைத்தனமாக நம்மளை வைத்திருக்கும். சில நேரங்களில் வேறு சில காரியங்கள் கூட நம்மை அடிமைத்தனத்தில் கொண்டு வரக்கூடும். We can be enslaved by our burdens. ஒருவேளை நம்மளுடைய பாரங்கள் கூட நம்மளை கட்டுப்படுத்தி வைத்திருக்க கூட காரியமாக இருக்கும். How Jesus opened the, if you read in Acts, how the prison doors were open for Peter. God will open any door. இங்கு நாம் அப்போஸ்தல புத்தகத்திலே படிக்கும்போது பேதுருக்கு பார்க்கும்போது அப்பொழுது அந்த கதவுகள் திறக்கப்பட்டதாக இருக்குது. அது போன்று நம்முடைய பிரச்சனைகளுக்கு வரும்போது அந்த கதவுகளை தேவன் எப்பொழுதும் திறந்து விட முடியும். Even if it doesn't let you out, he can make you free in your situation. ஒருவேளை அவர் உங்களை அதிலிருந்து வெளியே செல்லவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலைகளை நீங்கள் சௌகரியமாக இருக்கும்படியாக குணப்படுத்தப்பட முடியாக இருக்கும். God would use the afflictions Israel faced to bring them closer to God. The affliction, அவங்க சந்திச்ச அந்த பிரச்சனைகள் மூலமாக தேவன் இஸ்ரவேல் மக்களை நெருக்கமாக கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். They would see his power, experience his peace and know his presence. அவருடைய பலத்தை அவர்கள் அறிந்திருந்தவர்களாக இருக்கார்கள். அவருடைய காரியத்தை அவர்கள் நிதானித்தவர்களாக இருந்தார்கள். He would use our trials to draw us closer to him. நம்முடைய பிரச்சனைகள் மூலமா சவால்கள் மூலமா நம்மை அவர்கிட்ட நெருக்கமா அவர் கொண்டு வரதுக்கு திட்டம் போடக்கூடியவராக இருப்பார். Amen, brothers and sisters. That's what God would use the afflictions. We might go through some struggles and challenging time, but the ultimate goal for God is to bring us closer to him. நாம் பல நேரங்களில் பல சூழ்நிலைகளை இக்கட்டான சூழ்நிலை பிரச்சனையான சூழ்நிலை நாம் சென்று கொண்டிருந்தாலும் தேவனுடைய திட்டம் என்னவென்றால் அதிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரதா அவருடைய விருப்பமாக இருக்கிறது. See, in the whole process of Exodus, he has promised their future. இங்கு நாம் இந்த யாத்ராகம காரியத்தில் முழுவதுமாக ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டத்தை அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். He has prepared, not only promised, also he prepared our future. அவர்களுக்கு எதிர்கால திட்டங்களை அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறது மாத்திரமல்லாம அதற்கேற்ற அவர்களை தயார்படுத்துறவராயும் இருந்தார். Not only promised, prepared and also he preserved. அவர் வாக்குத்தத்தம் கொடுத்து அவர்களுக்கு அந்த திட்டத்துக்கு தயார்படுத்துறது மாத்திரமல்லாமல் அதற்கான காரியங்களை முன்பாகவே அதுக்கு தயாரித்து வைத்தவராய் இருக்கிறார். Same way, God is really, promised many things for us. அதே போன்றுதான் நமக்கும் தேவன் பல வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். And he prepared. God is truthful. He is full of truth. He is preparing a better place for us. நம்மை தயார்படுத்துகிறவராக இருக்கிறார். நமக்கு மிக சிறந்த காரியத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணி அதற்காக நம்மை தயார்படுத்துகிறவராக இருக்கிறார். He preserved whatever he promised, whatever he prepared, he preserved. அவர் நமக்காக எதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரோ அதை நமக்காக பாதுகாத்து வைத்திருக்கிறவராய் இருக்கிறார். The next one is don't negotiate with Satan. நாம் சாத்தானோடு நாம் உரையாட வேண்டாம். Yeah. Yes. Bargain means bearum, but this is more like interaction. Don't even have any dialogue, interaction. No, you don't have to associate or have a conversation with Satan. சாத்தானோடு வரும்போது அவனிடத்திலே நாம் எந்த பேச்சுவார்த்தையும் நாம் பேசி கூட காரியம் இருக்க வேண்டாம். Let's read Exodus chapter 8 verses 25 to 27. நாம் யாத்ராகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 25 27. Yes. யாத்ராகமம் 8ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 10 வரை. பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து அந்த தவளைகள் என்னையும் என் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்களை போக விடுவேன் என்றான். அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி, தவளைகள் நதியிலே மாத்திரம் இருக்கத்தக்கதாய் அவைகளை உம்மிடத்திலும் உம்முடைய வீட்டிலும் இல்லாமல் ஒழிந்து போகும்படி செய்ய உமக்காகவும் உம்முடைய ஊழியக்காரருக்காகவும் உம்முடைய ஜனங்களுக்காகவும் நான் விண்ணப்பம் பண்ண வேண்டிய காலத்தை குறிக்கும் மேன்மை உமக்கே இருப்பதாக என்றான். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன்
எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவது. This is what the negotiation, he said tomorrow when you want all the frogs to leave. இதுதான் பேச்சுவார்த்தை என்ற காரியம். உனக்கு அந்த தவளை என்பது எப்பொழுது செல்ல வேண்டும் என்று வரும்போது அந்த பேச்சுவார்த்தை காரியமாக இருக்கிறது. Frogs were considered sacred, as a result could not be killed. இங்கு இந்த தவளை என்று வரும்போது ஒரு புனிதமாக ஒரு கருதப்படக்கூடியதா இருக்கிறது. In Egypt they were worshipping. These are the God they worship. அதுதான் எகிப்திலே அதனை வழிபடக்கூடியவர்களாக அது இறக்காது என்பதாக ஒரு நோக்கம் அவளுக்கு இருந்தது. Goddess of fertility, goddess of water, goddess of resurrection. தேவன் தான் விதைக்கிறவராய் இருக்கிறார். அவங்க வழிபட்ட பெண் தெய்வம். அதுக்கு உயிர்த்தெழுதல், தண்ணீர் உருவாக்குறது, இது எல்லாமே இந்த தவளை. ஸோ அதனால அந்த தவளை அங்கிருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, அதை கொலை செய்ய முடியாது அவங்களால, ஏன்னா அவங்க வழிபட்டுட்டு இருந்தாங்க. ரைட்? ஸோ ஹியர் we could see they need to be free from the frogs. ஆனால் இங்கு பார்க்கும்போது அந்த தவளைகளிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டிய அவசியமா இருக்கிறது. For them is understandable desire. They desire that they need to be free from the frogs. அவர்களுக்கு பார்க்கும் புரிந்து கொள்ளக்கூடிய விடயம் என்னவென்றால் அவர்களுக்கு இவைகளிலிருந்து அவங்களுக்கு விலக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். But there was an unwanted dilemma they had. I wanted, but I'm not ready for it. அவர்கள் பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தார்கள் என்றால், எனக்கு இது வேண்டும் ஆனால் இதை செய்ய விரும்பவில்லை. அப்படியே to call on God would be to admit his own helplessness. அவர்கள் தேவனை அழைக்கின்ற காரியம் வரும்போது அவர்களை சரணடையக்கூடிய காரியங்கள் நடைபெறாத சரணடையக்கூடிய காரியமா இருக்கிறது. நாங்கள் உதவி இல்லாதவர்களா இருக்கிறோம், எங்களுக்கு உதவி தேவை, தேவனிடத்துல தான் போகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் வருது. ஆனா அதை செய்ய தயாரா இல்லை. An unwise decision. What they did? அவர்கள் செய்தது ஞானமற்ற ஒரு தீர்வாக இருக்கிறது. He decided to put off until tomorrow that which should be done right there immediately. They just wanted to postpone. அவர்கள் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் இப்பொழுதே முடிய வேண்டிய காரியத்தை நாளை என்பதாக அவர்கள் தள்ளி போட்ட காரியமாக இருக்கிறது. And anything we delay, anything that we delay, it has an consequences and effect. எதையெல்லாம் நாம் தள்ளி போடுகிறோமோ அதனுடைய தீர்வு, அதனுடைய பிரச்சனையானது அது பெரியதாக கூடியதாக இருக்கிறது. Every person and family in Egypt was affected. ஒவ்வொருவரும் எகிப்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குடும்பமும் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். Sin always affects more than just the sinner. இங்கு பாவம் என்று வரும்போது பாவம் செய்தவர் மாத்திரமல்ல அதற்கு மேலாகவும் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். There was a story, ஒரு ஸ்டோரி இருக்கு, தமிழ்ல சொல்றேன். ஒரு நபர் ஒருத்தர் கிட்ட வீடு வாங்குறவரா இருந்தார். அவர் சொன்னாரு 2 லட்சம் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்னார் என்னால் 2 லட்சம் கொடுக்க முடியாது, என்னால் குறைவாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இவர் நெகோஷியேட் பண்ணார் அவர் கூட. சரி, என்னால் நான் 1 லட்சத்துக்கு எனக்கு கொடுங்க அந்த வீடை. ஸோ அப்போ அந்த நபர் சரி நான் 1 லட்சத்துக்கு நான் அந்த வீடை கொடுக்குறேன், பட் வித் ஒன் கண்டிஷன். அந்த என்ட்ரன்ஸ் டோரில் ஒரே ஒரு ஆணி மட்டும் நான் அடிச்சிடுவேன், அந்த ஆணி மட்டும் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டார். ஜஸ்ட் டோரில் ஒரே ஒரு ஆணி, அது மட்டும்தான் அடிச்சிருவேன், அது என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டார். இவரும் சரி ஒரு ஆணி தானே டோரில் அடிக்க போகிறாரு, சரி விட்டுருங்க, 1 லட்ச ரூபா கிடைக்குதுல்ல பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த வீடை வாங்கிட்டார். கொஞ்ச நாள் போன பிறகு இந்த வீடு வித்தவர் வரார். அந்த ஆணியில் ஒரு இறந்து போன ஒரு டாகை ஹேங் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அந்த ஃபேமிலியால் அங்கே இருக்கவே முடியல. ஸோ இதை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது இல்லை, இந்த நெயில் என்னுடையது, இது என்னுடையது, ஸோ அது நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கேன், நீங்கள் அதுக்கு கொடுத்துருக்கீங்க, ஒப்பந்தம் இருக்குது அதில். ஸோ அதனால அவங்களால அந்த ஆணி என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியல. ஸோ கடைசி வரைக்கும் அந்த ஃபேமிலி என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, சஃபராக வேண்டியதாக இருந்தது. தென் ஒன் ஃபைன் டே தே ஹேவ் டு லீவ் த ஹவுஸ். அந்த வீடை விட்டுட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்ட்டு விட்டுட்டு ஓட வேண்டியதாக இருந்தது. சம்டைம் நமக்கு ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்னு நெகோஷியேட் பண்ணிடுவோம், நிறைய நேரங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம், விட்டு கொடுத்துருவோம். பரவாயில்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், இது ஒரு சின்ன விஷயம் தானே, இது ஒரு சின்ன பொய் தானே, இது ஒரு சின்ன டெக்ஸ்ட் தானே, ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரே ஒரு நெயில் தானே, ஒரே ஒரு ஆணியில் என்ன ஆகிட போகுது, ஒரே ஒரு விஷயம் தானே அப்படின்ட்டு நம்மளுடைய ஹோல்டை சேட்டன் கிட்ட கொடுத்துருவோம். ஆனால் அதோடைய பின் விளைவுகள் நமக்கு நிறைய நேரத்தில் தெரியறது கிடையாது. அப்போ நமக்கு தெரியாது
பின்னாடி அதோடைய விளைவுகள் அதிகமானதா இருக்கும். ஸோ அதனால் நம்ம சின்ன விஷயம் தானே அப்படின்னு எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. லெட்ஸ் கோ டு செகண்ட் chapter 8 verses 25 to 27. யாத்திராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 25 முதல் 27 வரை. அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது, எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவருப்பை பலியிடுகிறதா இருக்குமே. எகிப்தியருடைய அருவருப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லெறிவார்கள் அல்லவா. நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். ஆமென். Amen. Here is saying, why don't you just sacrifice here? Why you want to travel? Why don't you just sacrifice here itself? அவர் அங்க கேட்கிறார், ஏன் நீங்க இங்கேயே பலியிட கூடாது என்று கேட்கிறார். Let's negotiate, Moses. You can serve your God, but you don't have to leave Egypt to do it. Serve the Lord, but do it here. நாமளே இதை பேசிக்கொள்வோம். மோசே, நீங்கள் ஏன் அந்த பலியை இங்கேயே செலுத்தக்கூடாது? எதற்காக எகிப்தை விட்டு வெளியே செலுத்த வேண்டும்? And that's the same deal Satan, the negotiate Satan is having with us. சில நேரங்களில் இதைத்தான் சாத்தான் அவன் நம்மளிடத்திலே இந்த பேச்சு கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். He's saying, go ahead. If you want to be a disciple, be a disciple. If you want to be a faithful disciple, be a disciple, but don't change your lifestyle. அவர் சாத்தான் இது போன்றுதான் நம்மிடத்திலே பேசுகிறான். நீ சீடனாய் இருக்க விரும்புறியா? சீடனாயிரு, பிரச்சனை இல்லை. ஆனால் உன்னுடைய வாழ்க்கை காரியங்களை நீ மாற்றி அமைக்காதே என்பது. You can be saved and still be just like everyone else in the world. நீங்கள் மற்றவர்களைப் போல இருப்பது போல நாம் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல இருக்கக்கூடும். ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆனா உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரியே நீங்களும் வாழ்ந்துருங்க. ரொம்ப வித்தியாசம் காமிக்க வேணாம். He said, why don't you just sacrifice here? Why you have to make effort? Why you want to travel? Why you want to deny yourself? Why you have to take your cross every day? Why you want to persevere? நீங்கள் எதற்காக நீங்கள் தியாகம் செய்ய வேண்டும்? எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும்? எதற்காக நீங்க இதெல்லாமே அனுசரித்து செல்ல வேண்டும்? எதற்காக மாற வேண்டும்? இது போன்ற ஒரு கேள்வி கணைகளாக இருக்கிறது. Be comfortable where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே சௌகரியமாக இருங்கள். Why you have to leave your comfort zone? எதற்காக உங்க சௌகரியத்தை விட்டு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும்? Why you have to give up your convenient environment? உங்களுக்கு இருக்கக்கூடிய சௌகரியமான அந்த ஒரு சூழ்நிலை எதற்காக விட்டு கொடுக்க வேண்டும்? That's what Satan talks to us many times. அதைத்தான் சாத்தான் நம்மளிடத்திலே பல நேரங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறான். Let's see the third one. மூன்றாவது verse 8:28, chapter 8 verse 28. யாத்திராகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் வசனம் 28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். That's what. Why don't you just stay close by? எதற்கு நீங்க நெருக்கமாவே இருக்க கூடாது? என் கண் பார்வையிலே இருங்க. அப்பதான் உங்களை ஈஸியா நான் பிடிக்க முடியும். மேக் ஷூர் எல்லா சினையும் கன்ஃபஸ் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மிச்ச வைங்க. அப்பதான் நான் உங்களை என்ன பண்ண முடியும்? கேட்ச் பண்ண முடியும், பிடிக்க முடியும். That is what Satan talks to us. Don't go very far. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்காதீங்க. டெய்லி எதுக்கு பிரேயர் பைபிள் ஸ்டடி பண்றீங்க? ஒரு பேஷனேட் பர்சனா இருக்காதீங்க. தட்ஸ் ஓகே. பி ஆவரேஜ். அவங்களெல்லாம் பாருங்க, அவங்களாம் சண்டே தான் சர்ச்சுக்கு வராங்க. நீங்க மட்டும் ஏன் மிட் வீக் மீட்டிங் போகணும்னு கஷ்டப்படுறீங்க? அவங்களாம் பாருங்க, அவங்க முடிஞ்சாதான் கான்ட்ரிபியூஷனே கொடுக்குறாங்க. நீங்க ஏன் அதை ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் முயற்சி எடுக்கிறீங்க? காலையில் 6 மணிக்கு தான் ப்ரேயர் பண்ணணுமா? எப்போ இருக்கோ பார்க்கலாம். முடியலையா? எனக்கு ஜாப் இருக்கு. எதுக்கு பைபிள் படிக்கணும்? ஒரு சாப்டர் படிச்சாதான் பைபிளா? நான் கேலண்டர்ல இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு போயிடுறேன், போதும். இவ்வளவு இருந்தா போதும். இதுதான் சேட்டன் சொல்றது. கொஞ்சம் போதும். ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ஆயிடாதீங்க, ரொம்ப பேஷனேட்டா ஆயிடாதீங்க. டிசைபிள் உருவாக்குறத பத்திலாம் அதெல்லாம் பேசாதீங்க. அதெல்லாம் அன்னாடிட்டோரியத்துல தான் பேசுவாங்க. மேத்யூ 28 அதெல்லாம் பரவாயில்லைங்க, அப்புறமா பேசிக்கலாம். இப்போ என்னுடைய பிரச்சனை என்ன, அதை பத்தி பேசலாம் வாங்க. எனக்கு யார் மேல பேட் ஆட்டிட்யூட் இருக்கு, யார் மேல ஃபீலிங் இருக்கு, யார் மேல பர்டன் இருக்கு, யார் மேல பொறாமை இருக்கு, அதை பத்தி பேசலாம் வாங்க. சர்வீஸ் முடிஞ்சோடனே இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வாங்க. யாராருக்கெல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கு வாங்க டீல் பண்ணலாம் உட்காந்து. அது சர்ச் கிடையாது. சேட்டன் இதுதான் சொல்றவரா இருக்கான். டோன்ட் கோ ஃபார் அவே.
மேக் ஷூர் ஸ்டே க்ளோஸ் பை, என் கண் பார்வையிலே இரு. அதுதான் சேட்டன் சொல்றது. ரைட்? இன்னைக்கு நாம எப்படிப்பட்ட டிசைபிளா இருக்கிறோம்? ரொம்ப பேஷனேட்டா இருக்கிறோமா? அதுவும் அவங்க வேலை, அவங்க பண்ணிப்பாங்க. ஃபேமிலி குரூப் லீடர்ஸ், ஜோன் லீடர்ஸ், டில்லி பாபு அவர் பார்த்துப்பார். நமக்கு அந்த வேலை கிடையாது. நம்மளாம் சர்ச்சுக்கு வரணும், இந்த ஹாலில் வந்து உட்காந்துட்டு போகணும், அதுதான் நம்முடைய கோல். அது டிசைபிள் கிடையாது. ஆமென் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஸோ அப்படி இல்லைன்னா நம்மளால் சேர்ந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு சர்ச்சை கொண்டு போய் சேர்க்க முடியாது. நம்ம பேஷனேட்டான கிறிஸ்டியன்ஸாக இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்க முடியாது நம்மளால். ஸோ அதனால் நம்ம பேஷனேட்டான டிசைபிளாக இருக்கணும். யார்கிட்ட? ஜீசஸ் கிட்ட பேஷனேட்டாக இருக்கு. நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப் பேஷனேட்டாக இருக்கணும். ஸோ தட் we will take Jesus to our next generation, to the next generation. Amen. நம்முடைய வாழ்க்கையில நாம் வாஞ்சையுள்ள ஒரு சீடராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு குறித்து நம் வாஞ்சை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த வாஞ்சையை கொண்டு செல்ல முடியும். Let's read chapter 8 verses 10 to 11. யாத்திராகம புத்தகம் 10ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 11 வரை. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோன் இடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாய் இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகி நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். இங்க என்ன டீல்? Why don't you just split your families? If you want to go, go. Leave your family children with me. நீங்கள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் பிரித்து நீங்கள் செல்ல வேண்டும் என்றால் நீ மட்டும் செல்லுங்கள், அவர்கள் இங்கே இருக்கட்டும் என்பதாக. That is what Satan does to us. One of the main reason why the Christianity is getting affected is targeting the families. இதுதான் சாத்தான் செய்கிற காரியமாகிறது. எதற்காக குடும்பங்கள் பிரிவு ஏற்படுது? அவன் அந்த குடும்பத்தை தான் பார்க்கிறவனா, கண்ணோக்கி பார்க்கிறவனா இருக்கிறான். The marriage is getting attacked, the parenting is getting attacked, the children are getting affected, and the Christianity is becoming hypocrisy and nobody want to follow. இங்கு பார்க்கும்போது குடும்பமானது இதனால் பாதிக்கப்படுகிறது, குழந்தைகளாவது பாதிக்கப்படுகிறது, அவர்களை அந்த பிரிவினை ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு பிறகு ஒரு மாயக்காரத்தனமான ஒரு வழிபாடாக அது மாறுகிறது. I think we need to have the dream and desire, brothers and sisters. We need to serve the Lord as a family. நமக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். நாம் தேவனுக்கு நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்ற ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் நமக்கு இருக்கணும். இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கணும். இங்க இருக்கிற சில பேருடைய ஃபேமிலி இங்க இருக்கிறோம், நிறைய பேருடைய ஃபேமிலி நம்ம பக்கத்துல இல்ல. பட் have a desire, have a prayer. God, we want to serve you, we want to worship you as a family. ஒரு குடும்பமாக நாங்க உங்களை ஆராதிக்கணும் அப்படின்ற அந்த டிசைர் நமக்கு இருக்கணும். சேட்டனுடைய மெயின் கோல் ஃபேமிலி ஸ்பிளிட் பண்றது தான். மேரேஜ் ப்ராப்ளம், பேரண்டிங் இஷ்யூ. நிறைய சில்ட்ரன் பேரண்ட் வந்து ரோல் மாடலா இல்ல, பார்க்கல அவங்கள. ஒரு கிறிஸ்டியன் பேரண்ட்ஸா நிறைய சில்ட்ரன் பார்க்க முடியல. நிறைய மேரேஜ் கிறிஸ்டியன் மேரேஜ் மாதிரி நிறைய நேரங்களில் தெரியல. ஏன் அப்படின்னா நாம டிவைடட், இருதயத்தில் டிவைடடா இருக்கும். ஒரே வீட்டில் இருப்போம் ஆனா டிவைடடா இருப்போம். ஒரே வீட்டில் பசங்க இருப்பாங்க ஆனா பசங்க ஆர்ஃபன்ஸா இருப்பாங்க. ஒரே வீட்டில் ஆர்ஃபன்ஸ்னா அப்பா அம்மா இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க, ஆனா எந்த கனெக்ஷனுமே இருக்காது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா அனாதைகளா இருப்பாங்க, அனாதை இல்லத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பிகாஸ் நோ இன்டிமசி, நோ கனெக்ஷன், எமோஷனல் பாண்டிங் எதுவுமே இருக்காது. பட் கிறிஸ்டியன் ஃபேமிலிஸில் அதை நம்ம பண்ணவே முடியாது. we need to bring it to, let's sit together, let's talk as a family, let's build அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் நம்ம இருக்கும்போது இந்த சமுதாயத்தில் நிறைய இம்பாக்டை நம்மளால ஏற்படுத்த முடியும். என்னுடைய மேரேஜே சரியில்லை, நான் எப்படி இன்னொருத்தருக்கு பைபிள் சொல்லிக் கொடுக்கறது? என்னுடைய பேரண்டிங்கே சரியில்லை, நான் எப்படி அவங்களுக்கு போய் வழி காட்டுறது? இந்த கில்ட், மோஸ்ட் ஆஃப் டைம் we were driven by guilt. குற்ற உணர்வு நம்மளை நடத்துறதுனாலே நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடும்? பின்வாங்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம we should be driven by grace. தேவனுடைய கிருபை நம்மளை இங்கே அமர்த்தி இருக்கு. we should not be driven by guilt, we should be driven by grace. கிருபையினால் நடத்தப்படுகிறோம், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். completely purely grace, we have not earned salvation.
It is by the grace of Jesus we have received salvation. No more guilt. குற்ற உணர்வு சேட்டன் கொடுக்கிறது. ஸோ நம்ம எல்லாருமே அந்த குற்ற உணர்வுலேருந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா 50% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் சால்வ்ட். ரிமைனிங் 50%க்கு நம்ம பைபிள்லேருந்து கவுன்சிலிங் எடுத்து டிசைப்ளர் வழிநடத்தினர்கிட்ட ஹெல்ப் எடுத்து நம்ம சேஞ்ச் ஆகிட முடியும். Amen, brothers and sisters. So that's why Satan want to split families, not Jesus. அதற்காக தான் சாத்தான் குடும்பங்களை பிரிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Read chapter 10 verse 24. நாம் யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் வசனம் 24 படிப்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். ஆமென். Amen. Why don't you just surrender your resources, possessions, everything to me? You go. If you want to go, go. But leave everything to me. I will take control of your money, your job, your property, your possessions, your heart, your talent, your ability. It will be in my control. இது எல்லாமே உங்களுடைய பொக்கிஷம், உங்களுடைய பொருள், உங்களுடைய பதவி, உங்களுடைய எல்லா காரியத்தையும் என்னிடத்திலே விட்டுவிட்டு நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்பதாக கட்டுப்படுத்தப்படுகிறது. Bible said, Jesus அந்த வசனம் எக்ஸோடஸ்ல படிக்கும்போது, no one should appear before me empty handed. யாருமே என் முன்னாடி எப்படி வரக்கூடாது, வெறும் கையாக வரக்கூடாது அப்படின்னு எக்ஸோடஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இந்த வாரம். ஸோ காட் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது, என்னுடைய ரிசோர்ஸஸ், என்னுடைய டேலண்ட் எல்லாத்தையும் நான் உலகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுவேன், ஆனால் சர்ச்சுக்கு நான் கொடுக்க மாட்டேன், காடோடைய கிங்டமுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்க முடியாது. அதுதான் சேட்டன் சொல்கிறோம். ஏன் இங்கே இன்வெஸ்ட் பண்ணுற டைமை, ஏன் அதிகமாக இங்கே டைம் கொடுக்குற, ஏன் இங்கே போய் பில்டிங் ஃபண்டு, கார்னிவல், கிறிஸ்மஸ்க்கு ஏன்னோ கிஃப்ட்டு, கான்ட்ரிபியூஷன், சண்டே, இதெல்லாம் எதுக்கு இங்கே கொடுத்துட்ருக்க? அதை விட ஒரு 10 பேருக்கு போய் ஏழைகளுக்கு சாப்பாடு போடு, சரியாயிடும். தட்ஸ் வாட் ஏன்னோ. அதுவும் செய்யணும், இதுவும் செய்யணும். அதையும் விட்டு விடக்கூடாது, இதையும் செய்யணும். நம்ம அது இயற்கையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பகுதியாக இருக்கணும், உதவி செய்யறது. இது காடுக்கு கொடுக்கறது. உங்களுடைய டேலண்ட், உங்களுடைய எனர்ஜி, இங்கே பார்க்கும்போது நிறைய டேலண்டடாக நிறைய பேர் இருக்கும். மீடியாவாக இருக்கட்டும், ஈவன் சர்விங்காக இருக்கட்டும், சிங்கிங்காக இருக்கட்டும், நிறைய டேலண்டட் நம்ம இருக்கோம். அந்த கிஃப்டை நம்ம எங்கே பயன்படுத்திட்டு இருக்கோம்? உலகத்துலையா? இல்லை உலகத்தில் அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் காடோடைய கிங்டமை நம்ம வளர்ச்சி அடைகிறதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் சேட்டன் சொல்கிறது. எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எம்டியாக காட் கிட்ட வேணா போ அப்படின்னு சொல்கிறது. ஃபைனலாக சேட்டன் சொன்னது நடக்கவே இல்லைன்னு நமக்கு தெரியும். தட்ஸ் வாட் ஹேப்பன் இன் த ஓல்ட் டெஸ்ட்மென்ட். ஈசா, வி நோ வாட் ஹேப்பன், ஈசா அண்ட் ஜேக்கப் தெரியும் இல்லையா? அவருடைய பர்த் ரைட்டை ஒரு கப் சூப்புக்காக விட்டு கொடுத்துட்டார். ஈஸியான ஒரு விஷயம்தான், ஆனால் அதுக்காக நம்ம நெகோஷியேட் பண்ணும்போது என்னாவது முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்குறவங்களா இருப்போம். ஸோ அதுலேருந்து we need to fight. No negotiate. No more negotiate with Satan because God cares for you and me. தேவன் நம்மீது அக்கறை கொண்டு இருக்கிறதால் நாம் சாத்தானோடத்திலே நம்ம பேச்சுவார்த்தை இதுவும் நமக்கு அவசியம் இல்லை. Evil is always suggesting some compromise. கெட்ட காரியங்கள், தீய காரியங்கள் எப்பவுமே சமரசம் செய்யறதுக்கு தூண்டிக்கொண்டே இருக்கும். பாவம், ஈவில் எப்பவுமே எதனா இது சமரசம் பண்ணிடு, இது விட்டு கொடுத்துரு, இது கொஞ்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். டு லிசன் டு இட் இஸ் டு ரிமைன் என்ஸ்லேவ். நாம் அதை கேட்டோம்னா கடைசி வரைக்கும் நாம் அடிமைப்பட்டவர்களாக தான் இருப்போம். த ஒன்லி வே இன் டு லிபர்ட்டி இஸ் டு லீவ் த லேண்ட் ஆஃப் ஈவில். ஒரே விஷயம், அதுலேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கணும்னா அந்த பாவத்தை விட்டு விலகி நம்ம போறதுக்கு தயாரா இருக்கணும். ஃபைனலி இன் கன்க்ளூஷன், பி ஸ்டில். நாம் இருக்கிறவளா இருப்போம். Amen. Let's read chapter 14 verses 13 and 14. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றென்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். ஆமென். We'll watch this video. It's very inspiring. Whenever you see this video, it really gives us inspiration. நாம் சிறிய காணொளியை பார்க்கலாம். இதை நாம் எப்பொழுதெல்லாம் பார்க்கும் நிச்சயமாக அது நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். Yes, there is a movie Netflix. If you have access, Netflixல மோசஸ் மூவி இருக்கு, பாருங்க. டைம் இருந்ததுன்னா இந்த வாரம் பார்க்கலாமா எல்லாரும்? நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தெரிஞ்சு கேட்டு பார்க்கலாம். Amen. In conclusion thoughts, I just, what is the command here? அந்த வேர்ஸ்ல சும்மா
Irungal. Okay, no problem. It says, be still. Stand still. நீங்கள் அப்படியே இருங்கள் என்பதாக. That's what Bible says. Summa irungal. What does it mean? Okay. No problem. Stand still means it's a command to be patient and wait for God to act. You don't have to do anything. அப்படியே சும்மா இருங்கள் என்பதற்கு என்னவென்றால் தேவன் கொடுக்கிற கட்டளை நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே நிதானித்து நில்லுங்கள் என்பதாக இருக்கிறது. Waiting on God. தேவனுக்காக காத்திருப்பது. God may tell people to stand still and wait for him to act on their behalf. தேவன் நீங்க சும்மா இருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் நீங்கள் அப்படியே இருங்கள், தேவன் முன் வந்து அவர் எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும். Command, obey God. இதுக்கு என்ன, இது ஒரு கட்டளையாக இருக்கிறது, நீங்கள் காத்திருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று. Be patient, not let emotions run wild. You just be patient, calm down. நீங்கள் நிதானித்து நீங்கள் நில்லுங்கள், நீங்கள் உணர்ச்சிவசப்படாதீர்கள் என்பதாக. That means be ready for action and expect further action, further orders. நீங்கள் அடுத்து நடக்க வேண்டிய காரியங்களை அதற்கான கட்டளைகளை எடுப்பதற்காக நீங்கள் காத்து நில்லுங்கள் என்பதாக இருக்கிறது. Stand still can mean to be prepared for what is next. Tell me God, what is next? I'm waiting. I'm not going to move. I'm going to do my own stuff. I'm waiting. Tell me what is next. நீ நிதானித்து நில்லுங்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்றால், தேவனே நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று தயார் நிலையில் காத்து நிற்கிற காரியம். Stand still means hold on to your peace. God is going to reveal his plan. Hold on to your peace. நீங்கள் அதற்கு நிதானித்து நில்லுங்கள் என்பது காரணம், தேவன் நீங்கள் அமைதியாக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. That means there is nothing you can do but wait on God and watch him work. நீங்கள் அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் எதையுமே செய்ய வேண்டியது கிடையாது, செய்யக்கூடாது, நீங்கள் தேவன் செய்வதை நீங்கள் நின்று பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. Not in your time but in my time. That's what God is trying to tell them. அவர்களிடத்தில் தேவன் சொல்கிற காரியம் உங்களுடைய நேரத்தில் கிடையாது, என்னுடைய அந்த தருணத்திலே நான் செய்வதை நீங்கள் நிதானித்து காணுங்கள் என்பதாக. That is what God expecting. God really cares and he wants us not to have any negotiate with Satan, but he wants us to be still. அதைதான் தேவன் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் சாத்தானோடு இருக்கக்கூடாது, நாம் தேவன் காரியங்களை செய்வதற்காக நாம் நிதானித்து காத்திருக்க வேண்டும் என்று. God wants to lead you to a life that is spirit-filled and blessed. தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆவிக்குறியாக நிரம்பி இருக்கக்கூடிய ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையில் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். But the devil wants to get you to trade the blessings of God for the rubbish of this world. ஆனால் சாத்தான் பார்க்கும்போது இந்த உலகத்தின் குப்பைகள் எதுவோ அதனை தேவனுடைய ஆசீர்வாதத்திலிருந்து விலக்கி நாம் இதனை அடைய வேண்டும் என்பதாக நோக்கமாக இருக்கிறார். Let's continue to read Exodus. நாம் தொடர்ந்து யாத்திராகமம் படிப்போம். Next week we will be learning from discovering God in the wilderness. இந்த வனாந்தரத்திலே தேவனை கண்டடைவது என்பதை குறித்து நாம் காண இருக்கிறோம். God be the glory. தேவனுக்கே மகிமை. ஆமென்.